தென்னேரி அகரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி வண்டலூரிலிருந்து வாலாஜாபாத் வழியாக போகும் வழியில் வாரணாசியின் திரும்பி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுங்குவான் சத்திரத்திலிருந்து அந்த வாலாஜாபாத் போகும் வழியிலும் தென்னேரி வழியாக வந்து உள்ளே 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்தால் தென்னேரி அகரம் வரும். மேற்படி தென்னேரி அகரத்தில் 2009ஆம் வருடம் புனரமைப்பு திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு 2010ஆம் வருடம் மகா சம்பரோக்ஷம் நடைபெற்றது. இத்திருக்கோவிலுக்கான சிறப்பு என்னவென்றால், அருள்மிகு காஞ்சிபுரம் தேப்பெருமாள் மாசி மாச சுக்லபட்ச தசமி என்று தாத்தா சமுதிரம் தென்னேரியில் எழுந்தருளதற்காக திருக்கோவிலில் வந்து மண்டகப்படி கண்டொழி, பிறகு தெப்பத்திற்கு எழுந்தொழி மீண்டும் வந்து திருவாரம் கண்டொழுவார். அதுதான் சிறப்பு.
வரம் தரும் தெய்வம் அவனை மனதில் எண்ணியே ஏறு வாழ்விலே ஏற்றமே என்றுமே பாரு பக்தியோடு படிகளில் ஏறு பரமனின் பேரை பாடி ஏறு வருவார் கை தூக்குவார் வழியை வழிகாட்டுவார் பெறுவார் கை தூக்குவார் வழியை அவன் காட்டுவார் பக்தியோடு படிகளில் ஏறு பரமனின் பேரை பாடி ஏறு ஒரே ஒரு முறை மலையேறு பலன் பல நூறு கிடைத்திடும் வினையெல்லாம் உடன் நீங்கிடும் வெற்றிகள் தாமே சேர்ந்திடும் வேங்கடம் நாம் படும் வேதனை தீர்த்திடும் பக்தியோடு படிகளில் ஏறு பரமனின் பேரை பாடி ஏறு வருவார் கை தூக்குவார் வழியை வழிகாட்டுவார்
திருவரங்கம் என்னும் அறிவரங்கம், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம், ஐயன் திருமால் வாழ்ந்திடும் தென் அருளரங்கம், எங்கள் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும், இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும், இரவும் பகலும் வந்து அடியவர் கூடும், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது, ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது, தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, பூமியெல்லாம் பிறக்க புரிந்தவன் வாழும், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம், நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம், தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும், தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும், பாம்பனை பள்ளியில் பகவான் துயில் கொள்ளும், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம், ஐயன் திருமால் வாழ்ந்திடும் தென் அருளரங்கம், எங்கள் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும், இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும், இரவும் பகலும் வந்து அடியவர் கூடும், திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது, ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது, தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, தாமரை மலரில்
பிறக்க புரிந்தவன் வாழும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும், தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும். பாம்பனை பள்ளியில் பகவான் துயில் கொள்ளும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். திருவரங்கம் என்னும் அறிவரங்கம், ஐயன் திருமால் வாழ்ந்திடும் தென் அருளரங்கம். எங்கள் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும், இருமருங்கும் பொங்கும் காவிரி ஓடும். இரவும் பகலும் வந்து அடியவர் கூடும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது. ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது, மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது. தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, தாமரை மலரில் நான் முகம் தோன்றி. பூமியெல்லாம் பிறக்க புரிந்தவன் வாழும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம், நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும், தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும். பாம்பனை பள்ளியில் பகவான் துயில் கொள்ளும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது,
மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது. ஆதியில் ஒரு நாள் அனைத்தும் முடிந்தது. மாதவன் மடியில் தாமரை மலர்ந்தது. தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, தாமரை மலரில் நான் முகம் தோன்றி, பூமியெல்லாம் பிறக்க புரிந்தவன் வாழும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம். நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். நின்று நம் நாரணன் அருள்வது வேங்கடம். நிலத்தில் அமர்ந்தது காஞ்சி என்னும் தலம். தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும். தொன்று தொட்டே கண்ணன் தோற்றத்தை காட்டும். பாம்பனை பள்ளியில் பகவான் துயில் கொள்ளும் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம். ஐயன் திருமால் வாழ்ந்திடும் தென் அருளரங்கம் எங்கள் திருவரங்கம் என்னும் அறிவரங்கம்.